உலக டேரஸ் இன்வெஸ்டர்ஸோட தேடல் இருக்கிறதுனால நம்ம இந்த வீடியோவை இப்போ மேக் பண்ணுறோம். எதுக்கு இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் என்னென்ன மாடலில் கடை வச்சுருக்கோன்னு காட்டுறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து திருக்கோலையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறதா நம்ம திருக்கோலை கடை. இதான் நம்மளோட பிரான்ச், மெயின் பிரான்ச். 2021 ஜூலையில் ஆரம்பித்த பிரான்ச் இது. ஸோ இந்த பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, எக்ஸ்பென்ஸாக வந்து 1 லட்ச ரூபா வந்து இன்டீரியருக்கு மேக் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த மாடல் வந்து உருவாக்குறதுக்காக, அதாவது 5 லேக்ஸ் மாடல், 3 லேக்ஸ் மாடல் மாரி இந்த கடைக்கு வந்து நம்ம ஸ்டாக் வேல்யூவாக ஒரு 5 லேக்ஸ் ஜாமா வச்சுருக்கோம். ஸோ இதோட டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 2.5 லேக்ஸ் அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 50,000. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கடையை பார்க்க போகிறோம். கீழே வந்து நம்ம எக்ஸ்பென்ஸாக பண்ணது பார்த்தீங்கன்னா, இது ரெண்டல் ஷாப் அப்படிங்கிறதுனால நம்ம அட்வான்ஸாக வந்து 25,000 பே பண்ணியிருக்கோம். அப்புறம் 2 ரேக் அடிச்சிருக்கோம், அதுக்கு ஒரு 25,000. டோட்டலாக 50,000 நம்ம செலவு பண்ணியிருக்கோம். அப்புறம் போர்டு ஒன்று அடிச்சிருக்கோம், அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 55,000 நம்ம எக்ஸ்பென்ஸாக பண்ணியிருக்கோம். அப்புறம் இதோட ஸ்டாக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.5 லேக்ஸ். ஸோ 2.5 லேக்ஸில் வந்து இதோட டர்ன் ஓவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 லேக். ஸோ 1 லேக்கில் வந்து 25% போட்டிருக்காங்க, 25,000 இதோட ப்ராஃபிட். ஸோ இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கிறது தான் கிளியூர் பிரான்ச்சு. இது ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. 2023 இது ஆரம்பிச்சது. ஸோ நாங்கள் இப்போ வந்து உங்களுக்கு இன்டீரியர் காட்டுறோம். இதில் ஒரு ஸ்டாஃப் இருப்பார், அதான் எங்களோட எம்டி. ஸோ அவர் வந்து இந்த ஸ்டாக்லாம் மெயின்டைன் பண்ணுவார், அதான் அவரோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஜாமான்லாம் பார்த்துக்கங்க. டயர்லாம் கீழே அடிக்கிருப்போம், ரேக்லலாம் கொஞ்சம் ஜாமான் அடிக்கிருக்கோம். இதெல்லாம் தான் ஜாமான். இப்படி தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு ஸ்டாஃப் என்ன. ஸோ நம்ம இப்போ தேர்ட் பேட்சான வழிவளத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவானது மட்டும் தான் சொல்ல முடியும். டர்ன் ஓவர் என்ன, ப்ராஃபிட் என்னன்னு இப்போயே நம்மளால் சொல்ல முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒரு 70,000 செலவாயிருக்கு. ஷோகேஸ், ரேக்கு, அட்வான்ஸ் பே பண்ணது, இந்த மாதிரி சொல்லி ஒரு 70,000 செலவாயிருக்கு. அதேமாதிரி ஸ்டாக் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லேக்ஸ் வந்து ஸ்டாக் வேல்யூ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 20 டேஸாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏன் இன்னும் அதிகப்படுத்தலைன்னா, இன்னும் அந்த கடை பெருசாக ரீச் அவுட் ஆகலை, அதனால் அதிகப்படுத்தலை. இந்த ஸ்டாக் தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஒரு 2 லேக்ஸ் மாடல் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா 2,20,000 தான் அதை நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 லேக்ஸ் மாடல் வச்சுருப்போம். இன்டீரியர் வந்து நாங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறோம். ஷோகேஸ் வந்து இப்படி தான் இருக்கணும், ரேக் வந்து இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ஃப்ரான்ச்சைஸாக இருக்கட்டும், அடுத்த பிரான்ச்சஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இப்படி தான் பண்ண போகிறோம். அதேமாதிரி ஸ்டாஃப் வந்து ஒரே ஆள் தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் பற்றி பேசுவோம். ஃப்ரான்ச்சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் ஸ்பேர்ஸாக நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? 2 வீலர் ஸ்பேர்ஸில் என்ன இருக்கும், டயராக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், பேட்டரி, இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் எல்லா பிராண்ட் ஸ்பேர்ஸும் செகண்டரியாக இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட்டாக இருக்கட்டும், ஒய் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எல்லா பிராண்ட்ஸும் பண்ணுறோம். ஸோ இதுதான் பண்ண போகிறோம். ஸோ 5 லேக்ஸ் மாடலில் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா 5 லேக்ஸ் பண்ண போகிறீங்க. அதில் 1 லேக் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் சொன்னாலே 70,000, 30,000 அந்த மாதிரி 1 லேக் வந்து நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். மிச்சம் இருக்கிறதுக்கு வந்து ஸ்டாக் வேல்யூ கொடுக்க போகிறோம். ஸோ எங்களால் இவ்வளோ பண்ண முடியாது, கம்மியாக பண்ணலாமான்னு கேட்டால் 3 லேக்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.